ரசம் பிடிக்கிறவங்க எல்லாருமே கல்யாணத்துக்கு போனால் இன்னும் ஒரு கப்பு ரசம் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த கல்யாண ரசத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மழை காலத்துக்கு ஏற்ற ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு கல்யாண ரசம். கல்யாண ரசம் பண்ணுறதுக்கு ஒரு ரசப்பொடி தயார் பண்ணணும். இதுக்கு 3 சிகப்பு மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் மிளகு, இதெல்லாம் நெய்யில் வறுத்து எடுத்துட்டு மிக்ஸி ஜார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 1 ஸ்பூன் சீரகத்தையும் சேர்த்து இது கொரகரப்பாக இப்படி பொடி பண்ணி வச்சா ரசப்பொடி ரெடி. இப்போ ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை 2 டம்ளர் தண்ணியில் கரைச்சி அந்த எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து அதோட 2 தக்காளி சாப் பண்ணது, 2 கீரின பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கல் உப்பு, மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். புளியோட பச்சை வாசனை கண்டிப்பாக போகணும். அது வரைக்கும் கொதிக்க விடணும். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் ஆகும். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் இந்த ரசப்பொடியை நம்ம இதை தூவி விட்டுட்டு தேவைப்பட்ட தண்ணீரையும் விட்டு ஒரு கொதி விட்டுட்டு ஒரு சின்ன கப்பு அளவுக்கு துவரம் பருப்பு வெந்ததை இதை நம்ம கரைச்சி இதில் விட்டுடணும். அது தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு ரசத்தை விளாவிட்டு மேலாக ஒரு கைப்பிடி சாப் பண்ண கொத்தமல்லி இதோட தூவி விட்டுட்டு நெய்யில் கடுகு, சீரகம், கருவேப்பிலை இதெல்லாத்தையும் தாளித்து விட்டால் சூப்பரான ஒரு கல்யாண ரசம் ரெடி.